வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிகா மறுபக்கம் வெண்பாவுக்கும் இடையே பாச போராட்டம் ஒரு பக்கம் ரொம்ப ஆழமா இழுத்துக்கிட்டு போயின்னு இருக்குங்க ஜவ்வு மாதிரி. ஆனா அதே சமயத்தில் நம்ம விஜய்க்கு பாசம் இருக்கு, இருந்தாலும் எங்க மத்தவங்க மல்லியை ஒரு பக்கம் ஆட் பண்றவங்க கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படின்ற முற்றிலும் ஒரே காரணத்தினால மல்லிகிட்ட ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாரு. அவரோட கோபத்துக்கும் வேகத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. ஆனா இதை எதுவுமே புரிஞ்சுக்க நம்ம மல்லி வந்து நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சீப்பா நினைச்சிட்டு துரத்தி விட்டாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல நம்ம இருக்க தேவையில்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனையும் அண்ணா பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த நேரத்துல தாங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டமே அவங்க எதிரில் வருது. ஏன்டா இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, இவங்க போன வாக்கிலே அதே சமயத்துல உண்மை எல்லாமே ஒரு பக்கம் உரைக்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா நம்ம சுடறி இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஆதரவற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல போறாங்க. ஒருத்தர், அதுவும் வயசானவர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் பார்வையிலே தெரிஞ்சிருச்சு அவருக்கும் சுடரிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேருக்கான உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தானே சுடரியை பெற்ற அப்பா. ஆனால் இந்த விஷயத்த அவரால் சொல்லவும் முடியாது. தான் பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கா, தான் பொண்ணை யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுத்த தான் வந்திருக்காங்க, அவளை பற்றி விஷயத்த நம்ம சொன்னால் அது மூலயமா அவர் ரொம்ப வாழ்க்கை சிக்கல் நம்ம தள்ளப்படும் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி பண்றேன், நம்ம மல்லி இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி தான் குடும்பத்தையே ஒரு பக்கம் சீரழிக்க வந்திருக்கா அவன் மக அப்படின்ற வாக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைவன் அப்படியே சும்மா மனோர் இருக்காருல்ல, அவரு வந்து உருத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. இவங்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு ஆனா மறைக்கிறான், நம்ம கிட்ட சொல்ல மறைக்கிறாரு, அதை நம்ம வந்து விரிவாக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டா அவர் வந்து பிளான் பண்ண மாதிரி சின்னசா ஒரு மைக் அந்த இடத்துல அழகா வச்சுட்டு போயிடுறாரு, அவருக்கே தெரியாம. உடனே கொஞ்ச நேரம் இவங்க போனதாப்போ, ஐயோ என்னையா உன் பொண்ணு தானே, இதை ஏன் சொல்ல மாட்டேன், சொல்லியிருக்கலாம்ல உன் பொண்ணு எங்க இருக்காளோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பதட்டத்துல பயத்தோட இருந்தா, இப்ப சொல்லியிருந்தா உன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் பொண்ணு எங்க இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அவங்கள தேடி நிறைய பேர் என்கிட்ட வழக்கமா வருவாங்க. என் பொண்ணு நல்லா இருந்தா கண்டிப்பா அவளே என்ன தேடி வந்திருப்பா. இப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டின இருக்கா, அந்த சிக்கலை எல்லாமே முடிச்சுட்டு அவளே வருவா. நான் இந்த இடத்துல அவளை பத்தி சொல்ல போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க கண்ட்ரோல கொண்டு போயிட்டு என் பொண்ணுக்கு எதனா பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியாது. என் பொண்ணு இவ்வளவு காலம் இங்க இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரவுக்கு அடிமையா வேலை செஞ்சிருந்தா இப்போ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை கடைசி வரையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். அது போல நடக்குமா நடக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் என்ன அப்படியே சும்மா மெல்ல 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 அழைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன இவரு இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இப்பதான் புரியுது எனக்கு, இவர் தான் அப்படின்னா மல்லி, அதாவது சுடரியோட அப்பான்னா இவரை வச்சு நம்ம எல்லா காயும் நவுத்தி ஆகணும். ஆனா இவரை எப்படி நம்ம எந்த வழியில் நம்ம வழி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா. அங்க வந்து அந்த இடத்த பாத்துக்கிற செக்யூரிட்டி வராரு, அவரு மூலயமா அவரை வந்து கொஞ்சம் அப்படியே சும்மா கஷ்டப்படுத்துற மாதிரி படுத்தி அந்த இடத்துல நாங்க வந்து உதவி செய்யற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா. இவங்க போற மாதிரி திடீர்னு வந்து என்ன அங்க வெட்டி பேச்சு, யார் வந்தாலும் எங்கிட்ட பர்மிஷன்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. ஹலோ சார், எதுக்காக அடிக்கிறீங்க, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காம மரியாதை கட்டுன்னு பாத்துக்க. அப்படியே நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க தான் சுடரியோட ஃப்ரெண்ட்ஸ், சுடரியோட அப்பா இங்கே தான் இருக்காரு, அவரை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. அந்த காரணத்தால தான் வந்தேன், யாரு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால விசாரிச்சுங்க. ஓ அப்படியாமா, இவர் தான்மா சுடரியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ நீங்க தானே, அப்பயும் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு எதனா பிரச்சனை மாட்டின இருப்பா, அதனால எனக்கு பின்விளைவுகள் ஒரு பக்கம் நிறைய ஏற்படும், இதனால என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டா நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் நான் எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டதும் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க பொண்ணு நல்லா இருக்கா சேஃப்டியா, உங்களையும் அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க, அதை சொல்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஆனா யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு போட்டோ எதுவும் இல்லை, என் பேரை சொன்னா எங்க அப்பாவே வாண்டடா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த ஒரே காரணத்தால் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டதும் சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும், நல்லதோர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையே அமையுமா, இதுக்கப்புறம் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நல்லது நடக்கும். ஆனால் நம்ம மல்லிக்கு தான் நல்லது நடக்க போகுதுங்க. அந்த சுடரியோட ஆட்டை இதோட சும்மா அடி மேலே அடி அடி அடின்னு உழுந்துகிட்டே இருக்க போது சுடரி அப்படியே சும்மா எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் பயத்தில் மாட்ட போறாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம ஆணவத்தில் அகங்காரத்தில் ஆடுறோம்லோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவனுக்கு மிகப்பெரிய அடி அழிவு கொடுத்துருப்பாரு. அந்த அடியிலேருந்து நம்ம எழுந்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. எழுந்திரத்துக்குள்ள அடி அடி அடின்னு அடிச்சு ஓரமாக தள்ளி விட்டுருவாரு. இப்போ நம்ம சுடரியோட வாழ்க்கை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சுடரி என்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் இந்த இடத்துல இருந்து அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அடுத்த கட்ட லெவலுக்கு போக போறாங்க அப்படின்ற நிறைய குழப்பங்களெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அந்த குழப்பத்துக்கு எல்லாமே தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தீர்வுக்காக நம்ம காத்திருக்கணும், காத்திருந்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும், காத்திருக்காம எந்த ஒரு தீர்வு நம்ம கிடைச்சிடாது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம
அண்ணா பொண்ணு இருக்காங்களா அவங்க இருந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன மல்லி போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் தெரிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நாம நினைக்கிறதா நடக்க போகுது, வாழ்க்கையில இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஏமாற்றன்றதே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மல்லி சொல்றேன் எனக்கு பொண்ணும் புரியல, அது மாதிரி சொன்னதை நடந்த உண்மை, வந்த உண்மை, கூட்டிட்டு வந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல மனோகரோட உதவியால எப்படியோ உண்மையிலெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்ப அந்த சுடரி அந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும், அதுக்கு தான் எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது, சீக்கிரம் போயிட்டு அந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதான் நம்ம மல்லி இருந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கிற வரையும் இந்த இடத்துல இனிமே பிரச்சனையே வராது, பிரச்சனைக்கே ஒரு பக்கம் பைத்தா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ஒரு பக்கம் நிறைவா இருக்கு. இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா இத்தனை காலமா காத்துன்னு இருந்தேன், அந்த விஷயமே இப்ப நடந்துருச்சு, அதனால என் மனசு ஒரு பக்கம் ரொம்ப அப்படி சும்மா மெலீசா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்க எல்லாருக்கும் இறங்கி அடிச்சு ஒருத்தரையும் ஓடு 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 ஓடுன்னு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் நீ செஞ்சிருவப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ செஞ்சிருவ, உன்னால முடிஞ்ச விஷயத்த செய், முயற்சியை விடாத, என்னைக்குமே முயற்சியை எல்லாரும் விடாத அப்படின்ற டைலாக் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. அது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தா தான் தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தருகேன்.